வேவும் தொலைக்காட்சி நேயர்களே, மீண்டும் ஒரு நிலைக்கும் நிமிடங்கள் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். வணக்கம். வழமை போல ஒவ்வொரு வாரமும் சில விடயங்களை பற்றி அறிந்து கொள்வதற்காக கலையகத்திற்கு வந்திருக்கிறார்கள் இரண்டு பிள்ளைகள். வணக்கம் பிள்ளைகளே. வணக்கம் ஃபாதர். அன்பான பிள்ளைகளே, உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் நம்முடைய மறையினுடைய பல உண்மைகளை, புனிதர்களை பற்றி நான் சொல்லித் தருகிறேன். அதுபோல் இந்த வாரமும் நான் உங்களுக்கு முக்கியமான சில நிகழ்ச்சிகளை சொல்லித்தரவிருக்கிறேன். ஃபாதர், எனக்கு ஒரு கேள்வி இருக்குது ஃபாதர். என்னென்னா, இப்போ எங்களோட திருவழிபாட்டு ஆண்டில் முக்கியமான விழாக்களை ஃபாதர் நாங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்கிறது? ரைட், நல்ல ஒரு கேள்வி. இது முக்கியமாகவே இந்த கேள்வியால் நிறைய பேர் பலனடைவார்கள். அதன் அடிப்படையில் பாருங்கள், ஒரு திருவழிபாட்டு ஆண்டில் 5 காலங்கள் இருக்கிறது. இந்த 5 காலங்களும் முறையே நாங்கள் ஆரம்பிக்கணும் திருவருகை காலத்தோடு. திருவருகை காலம், கிறிஸ்து பிறப்பு காலம், தவக்காலம், பாஸ்கா காலம், பொது காலம் என 5 காலங்கள் இருக்கிறது. இந்த 5 காலங்களையும் நாங்கள் எப்படி கண்டுகொள்ளலாம்? முதலாவதாக திருவருகை காலத்தோடு தான் திருவழிபாட்டு ஆண்டு ஆரம்பமாகும். திருவருகை காலம் எதுவரைக்கும் நீடிக்கும்? இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு மட்டும். எனவே இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிலே இருந்து இயேசுவினுடைய திருமுழுக்கு வரை கிறிஸ்து பிறப்பு காலம் தொடரும். இயேசுவினுடைய திருமுழுக்கு அது ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது சில வேளைகளில் திங்கட்கிழமை வரும். எனவே இயேசு கிறிஸ்துவின் திருமுழுக்கோடு நாங்கள் பொது காலத்தின் முதலாவது பகுதியை ஆரம்பிப்போம். பொது காலம் 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே பொது காலத்தினுடைய முதல் பகுதியை நாங்கள் ஆரம்பிப்போம். அது திருநூற்றி புதன் மட்டும் போகும். திருநூற்றி புதனிலே நாங்கள் தவக்காலத்தை ஆரம்பிப்போம். தவக்காலம் 40 நாட்கள், அதில் 6 ஞாயிற்றுக்கிழமைகள். எனவே இவ்வாறு அது கடந்தோடி பாஸ்கா சனி இரவு திருவிழிப்பு வரை அது போகும். எனவே பாஸ்கா திருவிழிப்போடு நாங்கள் பாஸ்கா காலத்தை ஆரம்பிக்கின்றோம். பாஸ்கா காலம் 50 நாட்கள் பாஸ்கா கால பயணம். அதில் 40 நாட்கள் உயிர்த்த இயேசுவோடு பயணம். அதன்பின் இயேசுனுடைய விண்ணேற்றத்தை நாங்கள் கொண்டாடுவோம். இயேசு விண்ணேற்றம் அடைந்து 10ஆவது நாள் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவார். எனவே விண்ணேற்ற ஞாயிறுக்கு அடுத்த ஞாயிறு பரிசுத்த ஆவியானவருடைய விழா, பெந்தகோஸ்து விழா கொண்டாடப்படும். இதிலேருந்து நீ கவனமாக கேட்கணும். பெந்தகோஸ்து விழா கொண்டாடப்படும். இந்த பெந்தகோஸ்து விழாவோடு பொது காலத்தினுடைய 2ஆவது பகுதி ஆரம்பமாகும். முதலாவது பகுதி எங்கே ஆரம்பமானது? இயேசுவினுடைய திருமுழுக்கோடு. 2ஆவது பகுதி, பொது காலத்தினுடைய 2ஆவது பகுதி ஆரம்பமாகும் பெந்தகோஸ்து திருநாளோடு. பெந்தகோஸ்து திருநாளுக்கு பிறகு முக்கியமான சில விழாக்களை, திருவிழாக்களை, பெருவிழாக்களை நாங்கள் கொண்டாடுவோம். அதை பற்றி தான் நான் உங்களுக்கு இன்றைக்கு விளங்கப்படுத்த போகிறேன். ஃபாதர், ஞாயிற்றுக்கிழமைகளில் கொண்டாடப்படுற விழாக்கள் என்ன ஃபாதர்? ஞாயிற்றுக்கிழமைகளில் முறையின்படி அன்பான பிள்ளைகளே, திருவழிபாட்டு சட்டத்தின்படி ஞாயிற்றுக்கிழமைகளிலே எந்த புனிதர்களுக்கும் நாங்கள் விழா கொண்டாட முடியாது. உதாரணமாக அன்னை மரியாளினுடைய விண்ணேற்பம், அன்னை மரியாளுடைய அமலோற்பவம், அதுகள் வேறு. ஆனால் நாங்கள் மற்ற புனிதர்களுக்கு விழா கொண்டாட முடியாது, திருவழிபாட்டு சட்டம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமைகளிலே கொண்டாடுகின்ற சில பெருவிழாக்கள் இருக்கின்றன. இந்த பெருவிழாக்கள் இயேசுவுக்கு சொந்தமானவை. விளங்குகிறதானே? அதன் அடிப்படையிலே பெந்தகோஸ்து பெருவிழா, இது ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறது. தூயாவியானவருடைய வருகை, தூய திருத்துவத்திற்கு. ஞாயிற்றுக்கிழமை என்றாலே தூய திருத்துவத்துக்குரிய நாள். ஞாயிற்றுக்கிழமை எப்பொழுதுமே உயிர்த்த இயேசுவுக்கு உரிய நாள். ஏன்? இயேசு ஞாயிற்றுக்கிழமை தான் உயிர்த்தார், வாரத்தின் முதல் நாள். கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் வாரத்தின் முதல் நாளாக ஞாயிற்றுக்கிழமையை கருதுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், முதலாவது இயேசுவினுடைய உயிர்ப்பு நிகழ்ந்தது ஞாயிற்றுக்கிழமை. 2ஆவதாக பரிசுத்த ஆவியானவர் பொழியப்பட்டது ஞாயிற்றுக்கிழமை. எனவே ஞாயிற்றுக்கிழமை என்பது தூய திருத்துவத்திற்குரியது, இயேசுவினுடைய உயிர்ப்பின் நாள். எனவே இந்த அர்த்தத்திலிருந்து நாங்கள் விலகி போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் ஏனைய புனிதர்களுடைய விழாக்களை நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையிலே எடுப்பது இல்லை. அதுதான் திருவழிபாட்டினுடைய ஒழுங்குமுறை. அதன் அடிப்படையிலே நாங்கள் பெந்தகோஸ்து விழாவை கொண்டாடுகின்றோம். பெந்தகோஸ்து விழாவிற்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் கொண்டாடுவோம் மூவொரு கடவுளின் திருவிழா.
மூவரு கடவுளின் திருவிழாவை கொண்டாடுவோம். அதற்கு பிறகு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் இயேசுவின் திருவுடல் திருரத்த பெருவிழாவை கொண்டாடுவோம். இந்த 3 பெருவிழாக்களும் ஒன்றோடு ஒன்று பொது காலத்திலே தொடர்ந்து வருகின்ற பெருவிழாக்கள். இவை பெருவிழாக்கள், சொலமினிட்டி என்று அழைக்கப்படுகின்றது ஆங்கிலத்தில். எனவே இவை பெருவிழாக்கள். பாருங்கள் அன்பான பிள்ளைகளை, இனி இலகுவாக சில விழாக்களை நாங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையிலே இயேசுவினுடைய திருவுடல் திருரத்த பெருவிழா கொண்டாடப்பட்ட அந்த வெள்ளிக்கிழமை, அந்த வாரத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமை இயேசுவின் திரு இருதயத்துக்கு நாங்கள் விழா கொண்டாடுவோம். அதற்கு பிறகு வருகின்ற சனிக்கிழமை நாங்கள் அன்னை மரியாளினுடைய மாசற்ற இருதயத்திற்கு விழா கொண்டாடுவோம். இயேசுவின் திரு இருதயத்துக்கு விழா கொண்டாடுவோம். அதே வேளையிலே அன்னை மரியாளின் மாசற்ற இருதயத்துக்கு விழா கொண்டாடுவோம். விளங்குகிறது தானே? அப்போ இதை எப்படி கணிக்கிறார்கள் என்றால், இயேசுவின் திரு இருதயத்திற்கு பெருவிழாவானது பெந்தகோஸ்தே நாளிலே இருந்து 19வது நாட்களுக்கு பிறகு கொண்டாடப்படுகிறது. பெந்தகோஸ்தே நாளிலே இருந்து 19வது நாள் பொதுக்காலம், 2வது பொதுக்காலம் ஆரம்பிக்கப்பட்டு 19வது நாள் நாங்கள் இயேசுவின் திருதயத்துக்கு விழா கொண்டாடுகிறோம். அதே வேளையிலே அன்னை மரியாளின் மாசற்ற இருதயத்திற்கு அடுத்த நாள் கொண்டாடுகின்றோம். பெந்தகோஸ்தே தினத்திலே இருந்து 20வது நாள் பொதுக்காலத்திலே, 2வது பொதுக்காலத்திலே 19வது நாளும் 20வது நாளும் இந்த மாபெரும் அன்பு நிறைந்த இருதயங்களுக்கு நாங்கள் விழா கொண்டாடுகின்றோம். இது இப்படி இவ்வளோ முழங்கிருந்தானே. இனி இவ்வாறு இதற்கு பிறகு பொதுக்கால ஞாயிறுகளை நாங்கள் இயேசுவினுடைய மறைபொருளோடு அவருடைய பகிரங்க பணியோடு தியானித்து கொண்டு செல்லுகின்றோம். பொதுக்காலத்தினுடைய இறுதி ஞாயிறு கிறிஸ்து அரசர் பெருவிழா. பொதுக்காலத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்து அரசனுடைய பெருவிழா. அதோடு திருவருகை காலம் ஆரம்பமாகிறது. அதற்கு பிறகு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை என்ன ஞாயிற்றுக்கிழமை? திருவருகை காலத்தின் 1வது ஞாயிற்றுக்கிழமை. இவ்வாறு நாங்கள் இலகுவாக இந்த பொதுக்காலத்திலே வருகின்ற சில முக்கியமான திருவிழாக்களை நாங்கள் ஞாபகப்படுத்தி கொள்ளலாம், ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். அப்படியே அந்த ஃபாதர், இந்த ஆனி மாதம் யாருக்காக பணிக்கப்பட்டுள்ளது? ஆனி மாதம் இயேசுவினுடைய திரு இருதயத்திற்காக அது ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சரிதானே? நான் நினைக்கிறேன் போன மாதத்திலே ஒரு நம்முடைய ஒரு நிகழ்ச்சியிலே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு மாதமும் யாருக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது என்று. அதன் அடிப்படையிலே ஆனி மாதம் இயேசுவினுடைய திரு இருதயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. அதாவது வைகாசி மாதம் அன்னை மரியாளினுடைய வணக்க மாதம். ஆனி மாதம் இயேசுவினுடைய திரு இருதயத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வைகாசி மாதம் மே மாதத்திலே வணக்க மாதம் அன்னை மரியாளுக்கு இருக்கின்றது போலவே ஆனி மாதத்திலும் இயேசுவினுடைய திரு இருதயத்திற்கு வணக்க மாதம் இருக்கிறது. இது யாருக்குமே தெரியாது. ஆனால் அதை கிறிஸ்தவர்களாகிய நாம் நிச்சயமாகவே அந்த பழக்கத்தை இனியாவது நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டும். விளங்குகிறதானே? எனவே இயேசுவின் திரு இருதயத்துக்குரிய வணக்க மாதம் அதற்கு அழகான புத்தகம் இருக்கிறது. எனவே அந்த புத்தகத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு வீடுகளிலே அதை செய்வது மிகவும் நன்மை பயக்கும் நல்ல ஒரு பக்தி முயற்சியாக இருக்கும். ஃபாதர், இப்போ இயேசுவின் திரு இருதயம் பற்றியும் அதற்கான பக்தி முயற்சிகள் பற்றியும் நம்மளுக்கு கொஞ்சம் சொல்லுவீங்களா ஃபாதர்? ரைட். பாருங்கள், இந்த இயேசுவினுடைய திரு இருதயம், இந்த பக்தி அல்லது இந்த பக்தியை பரப்ப வேண்டும் என்பது இயேசுவாலேயே முன்மொழியப்பட்டது. அதாவது இயேசுவினுடைய இருதயம் மரண அவஸ்தைப்பட்டது. அதாவது இயேசு ஆண்டவர் ஜெஸ்டமனிக்கு போகிறார். இயேசு ஜெஸ்டமனிக்கு போகின்ற பொழுது அங்கே இயேசு ஆண்டவருடைய வேதனையினுடைய வெளிப்பாடு எப்படி அமைந்திருந்தது? அவருடைய உடலிலே இருந்து இரத்த வியர்வை வியர்த்தது. எனவே இங்கே இயேசுவினுடைய உடல் துன்பப்பட்டதா, இதயம் துன்பப்பட்டதா என்கின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. இங்கே எதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இயேசுவினுடைய இருதயம் மரண அவஸ்தைப்பட்டது. விளங்குகிறது? இயேசுவினுடைய இருதயம் மரண அவஸ்தைப்பட்டது. அதனால்தான்
இதில் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அல்லது இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் என்னிடமிருந்து அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, முன்னைய காலத்திலே செபமாலைகளிலே சொல்லப்பட்ட ஒரு செபம், கருணாம்பர இயேசுவே ஆத்துமாக்களை ரட்சிக்கிறவரே, தேவரீருடைய இருதயமானது பூங்காவனத்திலும் சிலுவையிலும் பட்ட மரண அவஸ்தையையும். பாருங்கள், கருணாம்பர இயேசுவே ஆத்துமாக்களை ரட்சிக்கிறவரே, தேவருடைய இருதயமானது, உம்முடைய இருதயமானது பூங்காவனத்திலும் சிலுவையிலும் பட்ட பாடுகளையும் தேவருடைய மாசில்லாத திருத்தாயார் அனுபவித்த வியாகுலங்களையும் பார்த்து இன்றுதானே பூமியிலே எங்கும் சாகிற பாவிகளை உம்முடைய கருணையினாலே இரக்கத்தினாலே மீட்டருளும் என்கின்ற ஒரு அருமையான செபம் இருக்கிறது. இன்றைக்கு அந்த செபங்கள் எல்லாத்தையும் மறந்து விட்டாலும் இன்றைக்கு பரலோகங்கள் பிதாவையும் மறந்த மரியாதையும் மட்டும்தான் செபம் இளைஞர்களுக்கு, நம்முடைய சிறுவயதான ஆக்களுக்கு. ஆனால் பழைய காலங்களில் இவ்வாறான செபங்களை சொல்லி ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றார்கள். எனவே இயேசுனுடைய இருதயம்தான் துன்பப்பட்டது, வேதனைப்பட்டது. எனவே இயேசு ஆண்டவர் தான் அனுபவித்த இந்த துன்பங்களை, பாடுகளை, பீடைகளை, மரணத்தை, தான் அனுபவித்த எல்லாவற்றையும் நினைவு கூறுமாறு இவர் 1675, 74, 75 ஆண்டுகளிலே ஏற்பட்ட கொடுத்த காட்சியிலே மார்க்ரெட் மரியம்மா என்கின்ற ஒரு கன்னியிடம் அவர் கேட்டுக்கொண்டார். அதன் அடிப்படையிலே தான் இந்த பக்தி முயற்சி ஆரம்பிக்கப்பட்டது. நள்ளிரவிலே, வியாழக்கிழமை நள்ளிரவிலே திருமணத்தியாலம் சொல்லுகின்ற அந்த பக்தி முயற்சி ஆரம்பமானது. விளங்குகிறதானே? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளும் திருமணத்தியாலம் 1ஆம் கால் மணி, 2ஆம் கால் மணி, 3ஆம் கால் மணி என்கிற தியானங்கள் ஆரம்பிக்கப்பட்டது எல்லாம் இந்த காட்சியின் பிற்பாடு தான். அந்த காட்சியிலே இயேசு ஆண்டவர் சொன்னார், என்னுடைய இருதயத்திற்கு ஆறுதல் கொடுக்குமாறு இந்த விழா கொண்டாடப்பட வேண்டும் என்று 1675 காட்சியிலே இயேசு ஆண்டவர் அந்த கன்னிகையிடம் கேட்டுக்கொண்டார். இப்போ ஃபாதர், இயேசுவின் திரு இருதய பெருவிழா பற்றிய புனிதர்களோட கூற்று ஏதாவது இருக்கா ஃபாதர்? ரைட். அதற்கு முதல் நான் உங்களுக்கு இதனுடைய அந்த தொடர்ச்சியை சொல்லுகின்றேன். இதன் பின் 1675 ஆண்டிற்கு பிறகு 1856 ஆண்டிலே தற்போது தூய 9ஆம் பத்திநாதர் பயஸ் தி 9 அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இந்த திருவிழாவை ஒவ்வொரு ஆண்டும் கோப்புஸ் கிறிஸ்டி, இயேசுவினுடைய திருரத்த பெருவிழாவு எண்கிழமை, அந்த நாளிலே வருகின்ற எண்கிழமையிலே வருகின்ற அந்த 8 நாட்களுக்குள்ளே வருகின்ற வெள்ளிக்கிழமை இதை கொண்டாட வேண்டும் என்று பணித்தார். எனவே 1856 ஆண்டிலே இருந்து இந்த பெருவிழாவானது கொண்டாடப்பட்டு வருகிறது. ரைட். இந்த பெருவிழாவை பற்றி புனிதர்கள் ஏதாவது கூறி, இயேசுனுடைய இதயத்தை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அதில் விசேடமான ஒரு புனிதர், நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு புனிதர், 2ஆம் அருளப்பர் சின்னப்பர். அவர் என்ன சொல்லுகிறார்னு சொன்னால், இந்த விழா 2ஆம் அருளப்பர் சின்னப்பர் தான் பாஸ்கா காலத்தினுடைய 2ஆவது ஞாயிற்றுக்கிழமையை டிவைன் மேர்சி சண்டே என்று அவர் பிரகடனப்படுத்தினார். அதாவது இறை இறக்க ஞாயிறு என்று. அந்த புனிதர் என்ன சொல்லுகிறார், அவருக்கும் இயேசுனுடைய இறை இறக்க பக்திக்கும் இயேசுனுடைய இருதயத்துக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பும் பாசமும் இருந்தது. எனவே அவர் என்ன செய்கிறார், என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த விழாவானது, இயேசுனுடைய திரு இருதய விழாவானது நமக்கு கடவுளின் அன்பின் மறைபொருளை நமக்கு சுட்டி காட்டுது. மிஸ்ட்ரி ஆஃப் லவ் ஆஃப் காட், கடவுளினுடைய அன்பின் மறைபொருளை அது நமக்கு சுட்டி காட்டுகிறது. அது மாத்திரமில்லாமல் இந்த அன்பு உலகம் முழுவதுக்கும் உரிய அன்பு என்பதையும் அவர் கூற்றாக அவர் சொல்லுகிறார். ஃபாதர், இயேசுவின் திரு இருதயத்தை நம்ம எப்படி மகிமைப்படுத்தலாம் ஃபாதர்? இயேசுவினுடைய திரு இருதயத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவதற்கு செய்யக்கூடிய சில காரணங்கள், சில பக்தி முயற்சிகளை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். அதுதான் ஆனி மாதத்தை நாங்கள் இயேசுவினுடைய திரு இருதய மாதமாக கடைப்பிடித்தல். அந்த மாதத்திலே திரு இருதய சுரூபத்தையோ படத்தையோ நம்முடைய வீடுகளிலே ஸ்தாபகம் செய்தல். திரு இருதயத்தை ஸ்தாபகம் செய்வதற்கு என்று ஒரு சடங்கே இருக்கிறது அன்பான பிள்ளைகளே. எனவே அந்த
அந்த சடங்கை குருவானவரை கூப்பிட்டு சாபகம் செய்யலாம். அப்படி குருவானவர் இல்லாவிட்டால் வீட்டிலே அப்பா அதை நாங்கள் அந்த சபத்தை சொல்லி அதை ஸ்தாபகம் செய்யலாம். ஆனால் குருவானவரை கூப்பிட்டு செய்வது மிகவும் பொருத்தமானது, அது செய்யலாம். அதே வேளையிலே ஒவ்வொரு முதல் வெள்ளிக்கிழமைகளிலும் நாங்கள் இயேசுவின் திரு இருதயத்துக்கு நம்முடைய குடும்பங்களை அர்ப்பணிக்க வேண்டும். அருமையான ஒரு சுபம் இருக்கிறது. இயேசுவின் திவ்ய இருதயமே கிறிஸ்தவ குடும்பங்களிலே தேவரீர் ராசாவாக இருந்து ஆண்டருள வேண்டும் என்ற ஆசையை தேவரீர் அச்சேஷ்ட புனித மார்க்ரேட் மரியம்மாளுக்கு வெளிப்படுத்தினீரே. அந்த சுபத்தை குடும்பமாக சேர்ந்து பக்தியாக முழந்தாளில் இருந்து சொல்ல வேண்டும். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, எங்கள் அப்பா வருஷத்தினுடைய முதலாம் தேதி சாம பூசை, இரவு பூசை, நள்ளிரவு திருப்பலி முடிந்து நாங்கள் வீட்டுக்கு வருகிற பொழுது அங்கே எங்களை மெழுகு பத்தி கொளுத்தி ஊது பத்தி கொளுத்தி சேசுவனுடைய திரு சுருவத்துக்கு முன்னாலே இருந்து எங்களை அர்ப்பணித்து அதற்கு பிறகு எங்களுக்கு ஆசீர்வாதம் தருவார். எனவே அந்த முறைகளெல்லாம் இன்றைக்கு இல்லை, நம்முடைய குடும்பங்களிலே அதெல்லாம் இல்லை. எனவே தேசனுடைய திரு இருதயத்தை எப்படி மகிமைப்படுத்துவது, இப்படித்தான் மகிமைப்படுத்துவது. அது மாத்திரமில்லாமல் திருச்சபையினுடைய அந்த உபவாச முறைகளிலே இருக்கிறது. வெள்ளிக்கிழமைகளில் சுத்த போஷணம் அனுசரிப்பது, அதாவது மாமிச தவிர்ப்பு, இயலுமானால் மச்சங்களை தவிர்த்து அந்த நாளை பரிசுத்தமாக பயன்படுத்துவோம். எனவே ஏன் நாங்கள் இந்த வெள்ளிக்கிழமையை நாங்கள் அதற்காக ஒப்பு கொடுக்கிறோம் என்றால் இயேசுனுடைய இருதயத்திற்காக, அதை மதிப்பதற்காக அந்த நாளிலே சுத்த போஷணம் நாங்கள் உண்ணுகின்றோம். ஆனால் இன்றைக்கு பாட்டிகள் நடப்பது அல்லது பெரிய கொண்டாட்டங்களை வெள்ளிக்கிழமைகளில் தான் நாங்கள் வைக்கிறோம், வைத்து எல்லா உணவுகளையும் உண்ணுகிறோம். ஆனால் திருநிலையத்தின் மீது அன்பு வைத்திருக்கிறவர்கள் இதை செய்வார்கள். அந்த நாளை வெள்ளிக்கிழமையை அதற்கென்று ஒதுக்கி அவர்கள் செய்வார்கள். இவ்வாறு தான் நாங்கள் குடும்பமாக இணைந்து வெள்ளிக்கிழமைகளிலே சபம் செய்து திரு இருதய சபமாலே சொல்லலாம். இயேசுவின் மதுரமான இருதயமே எங்கள் சிநேகமாயிரும். அடிக்கடி இந்த வசனத்தை நாங்கள் நமக்குள்ளே சொல்லிக் கொள்ளுவது. வெள்ளிக்கிழமைகளிலே இந்த 5 காரியங்கள், இப்போ மோட்சவாத புத்தகத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் மோட்சவாத புத்தகத்தில் 5 காரணிக்கங்கள் இதற்கண்டே இருக்கிறது, இயேசுவின் திரு இருதயத்துக்கண்டே இருக்கிறது. புறையினத்தாரால் வருவிக்கப்படும் துன்பங்களுக்கு பரிகாரமாக, பரிகாச நிந்தைகளுக்கு பரிகாரமாக, அப்படி என்று நோயினால் வாடுகிறவர்களுக்கு ஆறுதல் கிடைக்க வேண்டும் என்று இயேசுனுடைய திரு இருதய சபமாலேயே இருக்கிறது, அதை சொல்லுவது. அதே வேளையிலே அன்பான பிள்ளைகளே, அதற்கான பிரார்த்தனை இருக்கிறது, இயேசுவின் இருதயத்துக்கான பிரார்த்தனை இருக்கிறது. வெள்ளிக்கிழமைகளிலே நாங்கள் செபமாலையோடு சேர்த்து அந்த பிரார்த்தனையை சொல்லுவது. எங்களுடைய பாவங்களுக்காக காயமடைந்த இயேசுவின் திரு இருதயமே, குத்தி திறக்கப்பட்ட இயேசுவின் திரு இருதயமே, மரணம் மட்டும் கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திரு இருதயமே என்று அந்த செபத்திலே இருக்கிறது. எனவே அந்த பிரார்த்தனையை சொல்லி இயேசுவினுடைய இதயத்தை நாங்கள் மகிமைப்படுத்தலாம். ஃபாதர், இயேசுவின் திரு இருதயத்தில் ஏதாவது அடையாளங்கள் இருக்கா? இயேசுவின் திரு இருதயத்தில் சில அடையாளங்கள் இருக்கிறது, அவற்றை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். பாருங்கள் அன்பான பிள்ளைகளே, இருதயம் எதற்கு அடையாளம்? அன்புக்கு அடையாளம். எனவே அன்பு, பரிவு, அது இரக்கத்தின் கண்ணாடி. எனவே தான் இதயம் ஒன்று இருக்கிறது. அதற்கு மேலே சிலுவை ஒன்று இருக்கிறது. இயேசு தோளிலே சிலுவை சுமந்திருந்தாலும் அந்த சிலுவை அவர் மனதிலே சுமந்திருந்தார். நம்முடைய மீட்புக்கு அடைமானமான சிலுவை அங்கே மேலுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவினுடைய இதயத்தை சுற்றி சுடர் இருக்கிறது, அது எதை குறிக்கிறது என்றால் மகிமையின் கதிர்கள். அவை பாவ இருளிலே இருந்து நம்மை மீட்பதற்காக ஒளிர்கின்றது. அது மாத்திரமில்லாமல் பெந்தகோஸ்து நாளின் போது இயேசு ஆண்டவர் வாக்களித்த வல்லமையான அந்த பிரகாச சுடரான பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார், அதை காட்டுகிறது. அதே வேளையிலே இயேசுவினுடைய இதயத்தின் மேலேயும் சுவாலை இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? அழகாகவே பிரார்த்தனையில் இருக்கிறது. சிநேக அக்கினி சுவாலை தெரியும் சூளையான இயேசுவின் திரு இருதயமே. எனவே சிநேக அக்கினி அன்புத்தி பற்றி எறிகிறது. மனித மீட்புக்காக அன்புத்தி பற்றி எறிகிறது என்பது அதிலே குறித்து காட்டப்படுகிறது. அதோடு முள்முடி ஒன்று இருக்கிறது. இயேசு தலையிலே சூடிய அந்த முள்முடி இயேசுனுடைய இதயத்தில் தான் அது உண்மையான வலியை கொடுத்தது, அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதேபோல் பாவங்களுக்காக காயமடைந்த இயேசுவின் இருதயமே. எனவே அவருடைய விழா வாழ்த்து குத்தி திறக்கப்பட்ட இதயம் குத்தி திறக்கப்பட்டது, அதில் இருந்து இரத்தமும் தண்ணீரும் வடிந்தது. எனவே அவருடைய அந்த குத்தி திறக்கப்பட்ட விழா,
அதில் இருந்து அந்த அடையாளத்திற்காக அங்கே புண்பட்ட இதயமும் இறுதி சொட்டு இரத்தமும் சிந்தப்படுகிறது என்பதன் அடையாளமாக அதில் ஒரு காயமும் இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் இயேசுவினுடைய விரல் இப்படி இருக்கிறது. அது எதை காட்டுகிறது? என்னுடைய இதயத்தை நோக்கி வாருங்கள் என்று அவர் இதயத்தை நோக்கி காட்டுகின்ற அந்த விரல் இருக்கிறது. அதே வேளையிலே அடுத்த கை இப்படி விரிந்தபடியே இருக்கிறது. அது அனைவரும் என்னிடம் வாருங்கள், இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ளவன் என்பதை அது குறித்து காட்டுவதாக அமைந்திருக்கிறது. வேறதாக கேட்க போறீங்களா? ஃபாதர், மாதாவின் மாசற்ற இருதயம் பற்றி கொஞ்சம் நம்மளுக்கு சொல்லுவீங்களா? நல்ல கேள்வி. எனவே இந்த இயேசுவினுடைய திரு இருதயத்தோடு இணைத்தே மாதாவினுடைய மாசற்ற இருதயத்தையும் நாங்கள் கதைப்பது பொருத்தமானது. ஏனென்று சொன்னால் அடுத்த நாள் இந்த விழாவும் கொண்டாடப்படுகிறது, அன்னை மரியாளினுடைய மாசற்ற இருதயத்துக்கு. பாருங்கள் அன்பான சகோதரங்களே, பிள்ளைகளே, இயேசுவினுடைய இதயம் முழு மனித குலத்தையும் அன்பு செய்தது. கடவுளினுடைய அன்பை நமக்கு கொடுத்தது. அன்னை மரியாளினுடைய இதயம் இயேசுவை அதிகமாக அன்பு செய்தது. விளங்குகிறதானே? இயேசுவை அதிகமாக அன்பு செய்தது, அந்த அன்பை மனுக்குலத்துக்கு கொடுத்தது. சின்ன சின்ன வித்தியாசம். அப்போ பாருங்கள், அன்னை மரியாளினுடைய இதயம் மாசற்ற இருதயம் என்று அழைப்பதற்கு காரணம் என்ன? சென்ம மாசோ அல்லது எந்த பாவமோ அன்னை மரியாள் அனுபவிக்கவில்லை. அதே வேளையில் இது வியாகுலம் நிறைந்த இதயம் அன்னை மரியாளினுடைய இதயம். ஏன்? இயேசு உடலிலும் இதயத்திலும் சுமந்த எல்லா வேதனைகளையும் இரத்தம் சிந்தாமல் அன்னை மரியாள் தன்னுடைய இதயத்திலே சுமந்தாள், மனதிலே இருத்தி சிந்தித்தாள். எனவேதான் அன்னை மரியாளினுடைய இதயம் பாவத்தால் மாசுபடவில்லை, அதே வேளையிலே வியாகுலத்தால் பூரணமடைந்திருந்தது. அதனால் தான் அவருடைய இதயத்திலே வாள் ஊடுருவுகின்ற காட்சி இருக்கிறது. இந்த வாள் 7 வாட்களை குறிக்கிறது மாத்திரமல்லாமல், அன்பான பிள்ளைகளே, அன்னை மரியாளுடைய 7 வியாகுலங்கள், 7 மகிமை, அன்னை மரியாளுடைய 7 நற்குணங்கள், தாராள குணங்கள், இவை எல்லாவற்றையுமே இந்த வாள் 7 குறித்து காட்டுகிறது. ஃபாதர், இப்பொழுது அன்னை மரியாளின் மாசற்ற திருஹிருதய இந்த பெருவிழா திருச்சபையில் எப்போது கொண்டாட ஆரம்பித்தாங்க? இது கொண்டாடப்படுகிறது 17ஆவது நூற்றாண்டிலே இருந்து. இதை புனித ஜான் ஜூடாஸ் என்கிறவர் இந்த திருவிழாவை பற்றி குறிப்பிடுகிறார். அவருடைய வரலாற்று புத்தகத்தில் இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் 1854ஆம் ஆண்டு அன்னை மரியாளினுடைய அமல உற்பவம் குறித்த பாப்பரசனுடைய கோட்பாடோடு இது உலகத்திலே ஒரு விழாவாக இயேசுவினுடைய திரு இருதய விழாவுக்கு அடுத்த நாளிலே கொண்டாடப்பட்டு வருகிறது. இது அன்னை மரியாள் இயேசு மீது கொண்ட அன்பையும் நம்மீது கொண்டிருக்கின்ற அன்பையும் கரிசனையையும் அக்கறையையும் காட்டுவதாக அமைகின்றது. மாதாவின் புனித மாசற்ற இந்த திரு இருதயத்தில் ஃபாதர், இயேசுவின் திரு இருதயத்தில் இருந்த மாதிரி அடையாளங்களும் அர்த்தங்களும் ஏதாவது இருக்கிறது. அன்னை மரியாளுடைய இதயத்திலேயும் 4 அர்த்தங்கள் இருக்கிறது. ஒன்று, அன்னை மரியாளுடைய இதயத்திலே இதயம் அது எதை குறிக்கிறது? தாய்மை அன்பு, தாய்மையின் அன்பை காட்டுகிறது. அதில் இருக்கிற வாள் அன்னை மரியாளுடைய துன்பங்களையும், நான் ஏற்கனவே கூறியது போல் அவருடைய தாராள குணங்கள், மகிமை பிரதாபங்கள் இவற்றை குறித்து காட்டுகிறது. அன்னை மரியாளுடைய இதயத்திலும் தீ இருக்கிறது. அது இயேசுவின் மீதும் மனிதர் மீதும் கொண்டிருக்கிற அன்பை காட்டுகிறது. அவருடைய இதயத்திலே ரோஜா மலர் இருக்கிறது. அது அன்னை மரியாளுடைய தூய்மையான கற்பை குறித்து காட்டுகிறது. எனவே அன்பான பிள்ளைகளே, நாங்கள் இந்த விழாக்களை கொண்டாடுகின்ற பொழுது எதை நினைத்துக்கொள்வோம்? நமக்காக அன்பு செய்கின்றது, உலகத்தை அதிகமாக அன்பு செய்கின்ற 2 இதயங்கள் இருக்கிறது. இந்த இதயங்களிடம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிக்க வேண்டும். விசேட விதமாக அன்னை மரியாளுடைய மாசற்ற இருதயத்துக்கு நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய பங்கை, நம்முடைய நாட்டை முதல் சனிக்கிழமைகளிலே அர்ப்பணிக்க வேண்டும். இதெல்லாம் முந்தைய காலங்களில் இருந்தது. அதனால் தான் அந்த குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருந்தார்கள். நாம் இன்று ஆசீர்வாதம் இல்லாமல் அல்லது ஆசீர்வாதம் குறைந்து கொண்டு போவதற்கு காரணம் என்ன? இவ்வாறான பக்தி முயற்சிகளை கைவிட்டு விட்டோம். எனவே இதை பார்க்கிறவர்கள், கேட்கிற நீங்கள் முதல் சனிக்கிழமை அன்னை மரியாளுடைய மாசற்ற இருதயத்திற்காக
விசேடமாக ஒரு 5 நிமிடங்களை ஒப்புக்கொடுத்து இந்த செபத்தை சொல்லி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அர்ப்பணியுங்கள், நாட்டை அர்ப்பணியுங்கள். எனவே ஆண்டவருடைய ஆசீர் இந்த தூய நிகழ்வுகள் வழியாக நம்மீது நிறைவாக கிடைக்கும். புனித லூயிஸ் டி மென்போர்ட் இந்த வசனங்களை அவர் சொல்லுகிறார். மாசற்ற இருதயத்தை வணங்கும் போது நாங்கள் இயேசுவையே வணங்குகிறோம். எனவே நாம் அர்ப்பணிப்போம், விசேடமாக நம்முடைய குடும்பங்களையும் இந்த 2 இதயங்களிடம் ஒப்படைத்து அர்ப்பணித்து இவர்களிடமிருந்து தேவையான அருள்களையும் நலன்களையும் பெற்றுக்கொள்வோம். மீண்டும் ஒரு நிலைக்கும் நிமிடங்கள் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஃபாதர்.